ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸில் ஓல்டு கண்ட்ரி பம்ப்கின் டோயா மாஸ்டர் ஸ்வார்ட்ஸ்மேன் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற அனிமே மாதிரி இல்லாமல் மற்ற வில்லன்ஸ் எல்லாருக்கும் பவர் அதிகமாக இருக்கும், மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஹீரோவால் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருந்தும் போராடி எப்படி ஜெயிக்கிறாங்க இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்ததுனால தான் இந்த அனிமேவை செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓல்டு பம்ப்கின் டோ மாஸ்டர் ஸ்வார்ட்ஸ்மேன் சீசன் 1 எபிசோட் 1. இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவனோட வில்லேஜில் உட்காந்து ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா தான் அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. நேரத்துக்கு நான் பேர பசங்க கூட விளையாண்டுட்டு இருக்கணும்னு அவர் திட்டவோ திரும்பவும் ஆரம்பிக்காதீங்கப்பா நம்ம ஹீரோ திட்டுறான். சாவறதுக்குள்ள ஒரு பேரம் பத்தி எனக்கு கூடுடா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹீரோ நடத்துற டோஜோக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. பேசாம அவன் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு தெரியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க அப்பா திட்டுறாரு. டோஜோ ரொமான்ஸ் பண்றதுக்கான இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். இவனோட டோஜோ ஒரு பேக் வாட்டர் வில்லேஜ்ல இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய ஸ்வாட் மாஸ்டர் ஆகணும்னு ஆசை. பட் நான் என் பிரைம் எல்லாம் தாண்டி இப்ப வயசாயிடுச்சு. மிந்தி இருந்தாலும் என்னால இப்போ ஸ்பீடா மூவ் ஆக முடியாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். தேங்க்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளம்புறாங்க. எனக்கு பேர பசங்களை பார்க்கணும்னு அவங்க அப்பா சொல்லுவோம். திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். உனக்கும் பேரம் பத்தி பார்க்கணும்னு ஆசை இல்லையான்னு அவங்க அம்மாட்ட கேட்கும். அதெல்லாம் அந்தந்த வயசுல தானே நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு அவன் நமக்கு அழகான குழந்தைங்களை வந்து கொடுப்பா அப்படிதானப்பா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும் அப்பாக்கும் எனக்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் இல்லை நம்ம ஹீரோ பார்க்குறான். மாஸ்டர் உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. லுஷியா நீயா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். 10 நாள் ஆச்சு, நீங்க இன்னும் மாறாம அப்படியே இருக்கீங்க மாஸ்டர்னு வா சொல்றா. லெட்டரை நாங்கள் படிச்சிருக்கோம், நீ இப்போ ராயல் நைட்ஸ்க்கு கமாண்டர் ஆயிட்டியாமே அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. ஆர்டர்ஸோட கமாண்டரா தான் நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்படியே அந்த இடத்துல நான் ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்பையும் கற்றுக் கொடுக்குறேன். அதுக்கு ஒரு டீச்சரா அவங்கள கூட்டிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். இதுதான் ராயல் ஆர்டர். கிங்கே சிக்னேச்சர் போட்டிருக்காரு. கேபிட்டல்ல நீங்க வந்து சோல்ஜர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லவோ இதை நீ மதிக்கலைன்னா கிங் உன்னை கொண்டுருவாருன்னு அவங்க அப்பா பயம் கொடுத்துவோம். எல்லாம் எதுவும் கிடையாது, பட் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அலிஷியா சொல்றா. உங்க டோஜோ க்ளோஸ்ல தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு வந்துடலாம் அப்படின்னு வா சொல்றா. அந்த பொண்ணே ஆஃபர் பண்றா. அந்த பொண்ணு கூட போயிட்டு வான்னு சொல்லவோ அப்ப அலிஷியாவை இந்த மாதிரி பேசாதீங்க, அவளுக்கு கஷ்டமா இருக்கும் நம்ம ஹீரோ சொன்னா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, வயசு வித்தியாசம் கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு வா சொல்றா. ஃபெர்னே நம்ம பையன் பேரலுக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு வேணான்னு அவங்க அப்பா சொல்லப்போ பத்திரத்துல ஆர்வமா இருக்காரு. சரி நம்ம ஹீரோவா அவ கூட போறான். நீ ஸ்பாட்ஸ்மேன்ஷிப்பை முடிச்சப்ப கொடுத்த ஸ்வாடையா இன்னும் வச்சிருக்க நம்ம ஹீரோ கேட்கவோ இதுதான் எனக்கு பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அலிஷியா சொல்றா. உனக்கு டீச் பண்ணப்ப வேணா நான் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், பட் இந்நேரம் நீ வளர்ந்துருப்ப. பட் அவளுக்கு இன்னும் அந்த ஐடியா இல்லை. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டரா இருக்க எனக்கு தகுதி இல்லை நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்களை மாதிரி ஒரு திறமையான ஸ்வாட்ஸ் மாஸ்டர் இப்போ உலகத்துக்கே தெரிய வைக்க போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டர். இது நாள் வரை பார்த்ததுலேயே நீங்க தான் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு அலிஷியா சொல்றா. நான் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் நீ மட்டும் தான் நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்களுக்கு ஏத்த ஜாபா தான் இது இருக்குங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவோம். சொன்ன நம்ம ஹீரோ கிட்ட ஒன்னும் இல்லைன்னு சமாளிச்சிருந்தா. ஃபைனலி உங்க கேபிட்டல் சிட்டிக்கும் வந்துருந்தாங்க. நிறைய கடைகளும் மக்களும் இருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லா லைட்டா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆர்டர்ஸோட நைட் கமாண்டரா இது என்னோட பொறுப்பு. உங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷலான இன்ஸ்ட்ரக்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர் தான் என்னோட மாஸ்டர், இருக்கிறதுலயே பெஸ்டான ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு அலிஷியா சொல்லவும் இவ சொல்ற அளவுக்கு என் ஸ்கில்ஸ் பெஸ்டான்னு எனக்கு தெரியாது, பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பெஸ்டா கத்து கொடுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வைஸ் கமாண்டரா இருக்கிற ஒருத்தனுக்கு இதுல கடுப்பாகுது. சூப்பரா பேசுனீங்க மாஸ்டர்னு அலிஷியா சொல்றா. உங்களுக்கான ஒர்க்குக்கான அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் நான் பாத்துக்கிறேன்னு அலிஷியா சொல்றா. ஸ்டர்னு ஒருத்தி ஓடி வரவோ குருனி ஹால்ல அந்த மாதிரி ஓடாத அப்படின்னு அலிஷியா சொல்றா. நம்ம ஹீரோ கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க டோஜோல கத்துக்கிட்ட நீ அப்படின்னு சொல்லவோ குருனி நீயா இது உன்னை பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். 2 வருஷம் கழிச்சு குருனி இவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டா. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டர்ல இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனா. அப்பா கெஸ்ட் வருவாங்கன்னு சொல்லவே இல்லை நம்ம ஹீரோ கேட்கறான். மாஸ்டர் உங்களை பார்த்ததுல சந்தோஷம். நம்ம ஹீரோ கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்டான ராண்ட்ரெட்ங்கிறவன் தான் அவன் ஒய்ஃபோட வந்திருக்கான். நீ டெய்லி கேபிட்டல் வர போயிட்டு இந்த இடத்துக்கு வர தேவையில்ல, பேசாம கேபிட்டல்லே தங்கிற. ராண்ட்ரெட் என்னையும் உங்க அம்மாவையோ பாத்துக்கிடுவான். ஸ்டூடெண்ட் கூட ஒரு குழந்தை வச்சிருக்கான். நீ குழந்தை பெத்துக்கிட்டு ஒரு ஒய்ஃபை கொண்டு வராம திரும்ப இங்க பண்றாதானே உங்க அப்பா சொல்றாரு. அட்வென்ச்சரிங்ல பிளாட்டினம் ரேங்க் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க. உங்க ட்ரைனிங் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க மாஸ்டர் நம்ம சொல்றான். உன்னோட ஓன் எஃபோர்ட்ல தான் நீ வளர்ந்திருக்க நம்ம ஹீரோ சொல்றான். உன் ஒய்ஃப்க்கு இங்க இருக்கிறதுல ஓகே தானு கேட்கவோ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவளும் சொல்றான். ரோஜோக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இனி இவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்குவா. நீ ஒரே தடியா கேபிட்டல்ல தங்கிருன்னு சொல்லவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமை மாஸ்டர் அப்படின்னு ராண்ட்ரெட் சொல்றான். இல்லாத நேரத்துல எங்க அப்பா தான் இதை ஏற்பாடு பண்ணிருக்கணும்னு நம்ம ஹீரோ முறைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ கேபிட்டல்லே வந்து தங்குறான். அவனுக்கு ஒரு வீட்டை பார்க்கணும். அலிஷியாவை கூட்டிட்டு தான் நம்ம ஹீரோ வீட்டை பார்க்க போறான். பேசாம என் வீட்டுல வந்து தங்கிருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஹைப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவ ஒரு சின்ன பொண்ணு, நான் அவ கூட தங்கறதா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சிட்டில இந்த மாதிரி தான் ஜோக் பண்ணுவாங்களோ நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறான். ஃபர்ஸ்ட் போய் லஞ்ச் சாப்பிடுமா அவ கேட்டுட்டு இது எக்ஸாக்ட்லி ஒரு டேட்டிங் மாதிரியே போதே அப்படின்னு அவ வைக்கப்படுறான். அந்த கமாண்டர் கூட யாரா அந்த வயசான ஆளுன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. கமாண்டர் வயசான ஆள் கூட அந்த மாதிரி தெருக்கெல்லாம் வரமாட்டீங்களே அப்படின்னு ஒருத்தி கேட்கவும் போது நிறுத்தல சென்ட்ரா அப்படின்னு சொல்லி அலிஷியா சொல்றா. அவனா கிளம்பிட்டுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இவ எனக்கு தெரிஞ்சவாதான் அலிஷியா சொல்றா. பேசிட்டு இருக்கும் போதே போகாத அப்படின்னு அந்த லிசன்ட்ரா ஃபாலோ பண்றா. ஒரு ரேண்டமான ஆளை நீ எதுக்கு மாஸ்டர்னு கூப்பிட்டு இருக்க அலிஷியான்னு கேட்டவன் மூஞ்சி பார்த்தா மாஸ்டர் நீங்களா அப்படின்னு லிசன்ட்ரா ஷாக் ஆவரா. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட தான் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கத்துக்கிட்டேன். சுரைனா லிசன்ட்ரான்னு சொல்லவோ சுரைனா நீயா இது நம்ம ஹீரோ பாக்குறான். பட் ஆத்து பக்கம் கடந்த அவளை நம்ம ஹீரோ தான் காப்பாத்தி வளர்த்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கத்து கொடுத்துருப்பான். சிசன் அப்புறம் உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்ச திரும்ப வராததுக்கு என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் சொல்றா. உங்களை மாதிரி ஒருத்தர் அதுக்கு இவ்வளவு கூட சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்கவோ இவர் தான் எனக்கும் மாஸ்டர் தங்க இந்த இடத்துல ஒரு வீடு தேவை, அதை தான் நாங்க சேர்ந்து தேடிட்டு இருக்கோம்னு சொல்லவும் மாஸ்டர் ஒரு திறமசாலி, அதனால தான் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டர் ஆயிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி ஏரியால வீடு
வீடு கண்டுபிடிக்கிறதுல உன்னோட வேலை இல்ல, நான் பாத்துக்கிட்டு தான், நான் தான் பெஸ்ட் அட்வென்ச்சரர் அப்படின்னு சொல்லி இல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு வீடை கண்டுபிடிச்சு கொடுத்துருது. அப்புறம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு சண்டை போடுறாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன பாத்துக்கிறதும் நல்லா தான் இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வைஸ் கமாண்டர் ஒரு ஸ்பின்னிங் மூவ் பண்ணி அவன் ஆப்போனன்ட் ஸ்குவாட உடைச்சு அவனை தோக்கடிக்கிறான். இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டாரு, ட்ரைனிங்க்கு தயாராகுங்கன்னு அலிஷா சொன்னா அவங்க மாஸ்டரா இருக்கலாம், பட் நைட் ஆர்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு தகுதியானவரா நான் செக் பண்ணுன்னு சொல்லவும் அதுவும் கரெக்ட் தான், நான் புது ஆளே அவன் சந்தேகப்படுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நீங்க அவன் கூட போய் ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு அலிஷா சொல்லியிருந்தா. குழந்தையா இருக்கும்போது அலிஷாக்கு நான் மாஸ்டரா இருந்தேன், இப்போ என் பிரைம் எல்லாம் இருந்து நான் ஸ்பீடையோ இழந்துட்டேன், என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். கமாண்டர் ரொம்பவே நல்லவங்க, அதான் அவங்களை ஈஸியா ஏத்துக்கிட்டாங்க, பட் நான் அப்படி கிடையாது, கைண்ட்னஸே சில சமயம் பாய்சன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஸ் கமாண்டர் அட்டாக் பண்ண வரவும் நீ சொல்றதோ கரெக்ட் தான், நான் முன்ன பின்ன தெரியாத ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன், என் பெஸ்ட்டா பண்றான்னு நம்ம ஹீரோ சொல்றான். அலிஷியாக்காக வாச்சும் நான் கொஞ்சம் பெஸ்ட்டா எஃபர்ட் போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சீரியஸா ஃபைட் பண்ண ரெடி ஆகிறான். வைஸ் கமாண்டர் ரொம்பவே ஸ்பீடா இருக்கான், பட் நம்ம ஹீரோ ஈஸியா அதை எல்லாத்தையும் டாஷ் பண்ணிட்டு அவனோட ஸ்குவாட டிஃப்ளெக்ட் பண்ணி அவனோட ஹெல்த்தை வச்சு அவன் நாடிலே அடிச்சிருந்தான். ஓ சாரி நம்ம ஹீரோ சொல்லுவோம், அக்கறம் ஒன்றும் தேவையில்லைன்னு வைஸ் கமாண்டர் சொல்றான். மாதிரி சீப்பான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா ஜெயிக்க முடியாது, நம்ம திரும்பவும் வந்து அட்டாக் பண்ணுவோம், அவனோட ஸ்பீடாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கான்னு நம்ம ஹீரோ பார்க்கலாம். ஹீரோ அவனை ஈஸியா ஸ்டாப் பண்ணுவோம், அவன் அல்டிமேட் ஸ்பின்னிங் மூவை யூஸ் பண்றான். தடுத்தாலும் ஸ்குவாடே உடஞ்சிரும், என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இவன் சொலண்டு வர்ற கேப்ல நம்ம ஹீரோ அவன் பின்னாடி வந்து டக்கு நம்ம கழுத்துக்கு செக்மேட்டை வைக்கிறான். முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் ஃபைட் பண்ணியிருந்தா நான் தோத்துறப்ப நம்ம ஹீரோ சொல்றான். உங்க டெக்னிக் அது உண்மையிலேயே அமேசிங், நீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லி அந்த வைஸ் கமாண்டர் நம்ம ஹீரோவை பாராட்டுறான். புதுசாக ஜாயின் பண்ண இன்ஸ்ட்ரக்டர் மாஸ்டர் பேரல்காக அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. ரோடா பேசினதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு வைஸ் கமாண்டர் சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும், புது ஆளை சந்தேகப்படுறது சகஜம் தான் நம்ம ஹீரோ சொல்றான். வீக்கா இருக்காங்கிறத இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லவும் இதைத்தான் நான் முதல்லயே சொன்னேன், மாஸ்டர் பேரல் தான் இருக்கிறதுலயே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அலிஷியா குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் ஸ்மார்ட் ஸ்டைல் உன் கூட மேட்ச் ஆச்சு அவ்வளோதான் நம்ம ஹீரோ அப்பவோ தன்னடக்கத்தோட பேசுறான். ஆப்பனண்டோட மூவை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாலே அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு ஈஸியாக அதை தடுத்தரலாம் நம்ம ஹீரோ சொல்றான். டெக்னிக்ஸை எனக்கு கற்றுத்தாங்கன்னு வைஸ் கமாண்டர் கேட்கவும் அதுக்கு தானே வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். என் பையன் இங்கே இருந்து அவன் டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணாம சாதிக்கிறதுக்கு வெளியே போகணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஒரு அட்வென்ச்சரரா நிறைய கண்ட்ரிக்கு போய் எத்தனையோ ஸ்வாட் மாஸ்டர் பார்த்திருக்கேன், பட் மாஸ்டர் பேரல் அளவுக்கு ஒரு ஸ்வாட் மாஸ்டர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ராண்ட்ரட் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு 40 வயசு ஆகுது. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டினியூஸா ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அண்ட் ஒரு டோஜோக்கு மாஸ்டரா இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கத்து கொடுத்துட்டு இருந்திருக்கான். ஹீரோ கிட்ட கத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிரேட்டான பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. பட் எனக்கு வயசாயிட்டு நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவா நினைச்சிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye guys. Next episode meet பண்ணலாம்.